அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு கைரோன்ஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் உங்களுக்காக தெலுங்கானா ஸ்டைலில் மட்டன் சாப்ஸ் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் வாங்க. ஆயில் ஹீட் ஆனதுக்கப்புறம் 2 பெரிய வெங்காயம் நீளமாக கட் பண்ணி ஆயிலில் ஃப்ரை பண்ணி எடுத்துக்க போகிறேன். லைட் ப்ரௌன் கலர் வந்தோன்னே எடுத்துடலாம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி ஃப்ரை பண்ணோம் இல்லையா ஆனியன், அந்த ஆயிலை சேர்த்துருக்குறேன். கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுருந்த மட்டனை சேர்த்துட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ஸ்பூனு கல்லுப்பு கொஞ்சம் போட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இது கூடவே மசாலா பொடியும் சேர்த்துக்கலாம். மிளகுத்தூள், சீரகத்தூள், மிளகாய்த்தூள் இதெல்லாம் சேர்த்துக்கலாம். மிளகாய்த்தூள் இன்னுமே சேர்த்துக்குவாங்க. தெலுங்கானா ஆந்திரா ஸ்டைலில் செய்யும்போது இன்னுமே காரசாரமாக இருக்கும். அது நம்மளுக்கு செட் ஆகாது இல்லையா, அதனால் நம்ம மிளகாய்த்தூள் குறைவா போட்டுக்கலாம். இது கூடவே மல்லிப்பொடியும் சேர்த்துக்கலாம். ஒரு ஸ்பூன் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். 2 தக்காளி அரைச்சி எடுத்து வச்சுருக்கிறேன். பழமாக 2 தக்காளி அரைச்சதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். ரொம்ப ரொம்ப ஈஸி தாங்க. டேஸ்ட்டு அருமையாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். ஃப்ரை பண்ண ஆனியனையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம தக்காளி அரைச்சோம் இல்லையா மிக்ஸி ஜாரில், அதில் கொஞ்சமாக தண்ணி விட்டு அதையும் சேர்த்துக்கலாம். அடுத்து குக்கர் லிட்டு போட்டு விசில் போட்டு 3 விசில் வர விட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். மட்டன் சாஃப்டாக குக் ஆயிரும். ஸ்டவ் ஆஃப் பண்ணதுக்கப்புறம் 10 நிமிஷம் ரெஸ்ட்டில் விட்டுட்டு குக்கர் லிட்டு ஓப்பன் பண்ணிவிட்டு மல்லித்தலை பொடிசாக கட் பண்ணதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். அவ்வளோதாங்க, தெலுங்கானா ஸ்டைலில் உங்களுக்காக மட்டன் சாப்ஸ் செய்து காமிச்சிருக்கிறேன். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் கொடுங்க. ரைஸோடு வச்சு சாப்பிட்லாம். சப்பாத்தி, தோசை, இட்லின்னு எல்லாத்துக்கும் சைடுக்கு சூட் ஆகும். நம்ம சேனலுக்கு சப்போர்ட் கொடுங்க. இன்ஷா அல்லாஹ் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.